மார்னிங் 7 மணிக்கெல்லாம் நமக்கு டியூட்டிங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவடி சிஆர்பிஎஃப்ல தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் ரிங் ரோடை பிடிச்சி பூந்தமல்லி போய் பூந்தமல்லிலேருந்து நம்ம ஆற்காடு ஆரணி போகணும். ஆரணிலேருந்து 35 கிலோமீட்டர் அந்த ஊர். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். போகிற வெயில சரியான வெயிலுங்க. வெயில் தாங்க முடியல. ஏசி கூலிங் கூட அந்தளவுக்கு உரைக்கல. அந்தளவுக்கு சரியான வெயில். இங்கேயே இப்படி இருக்குதுனாக்கா இந்த வேலூர் ஆரணி சுற்று வட்டாரத்திலலாம் பின்னி எடுத்துரும் வெயில். சரி நம்ம என்ன பண்ணுறது, சரி நம்ம அப்படியே ஓட்டின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்குறேங்க. போகிற வழியில் சரவண பவன் ஹோட்டலை பார்த்தோம். சரி இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்து சாப்பிட வந்துட்டேன். அவங்க வேறு டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆற்காடு நுழையும் போது செம்ம டிராஃபிக்காக இருந்துங்க. இன்ச்சு பை இன்ச்சு தான் நவுந்தது. அது எதனாலன்றது வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்களே பாருங்களேன். இங்கே வந்து ஒரு சாமி ஊர்வலம் போகுது. அதனால தான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. சரி நம்மளும் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து ரோடை பார்த்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டின்னு இருக்கிறேன். போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல விவசாயம் பச்சை பச்சைன்னு இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் கிராமம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராமம்னாலே. நம்ம வர வேண்டிய லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இங்கே தான் குலதெய்வம் வந்து சாமி கும்பிட்டு இங்கேருந்து கிளம்பணும். நம்ம அங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம வந்து சென்னைக்கு தான் போயின்னு இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டியூட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா போகிறதுக்கு 4 மணி நேரம், வரத்துக்கு 4 மணி நேரம், மொத்தம் 8 மணி நேரம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 ஹவர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொங்கல் வச்சது எல்லாமே நடந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த இது வந்து அதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரிட்டன் சென்னைக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் ரிங் ரோட்டில் தான். கிட்டத்தட்ட இந்த டியூட்டி வந்து 9 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடுச்சு. நம்ம பேமெண்ட்டும் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இதோட வந்து அடுத்த டியூட்டியில் பார்க்கலாம். டாட்டா பாய்.